Hi, today 12th Max chapter 1 example 1.31 பார்க்கலாம். Test for consistency of the following system of linear equations and if possible solve. X minus y plus z equal minus 9, 2x minus 2y plus 2z equal minus 18, 3x minus 3y plus 3z plus 27 equal 0. இது என்ன ஃபார்மில் இருக்குது? ax equal b என்ன ஃபார்மில் இருக்குது. அதாவது ஏனா வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்லாம் a, x வந்து இதோட வேரியபிள் தான் x, b வந்து இந்த 9, 18 இந்த நம்பர்ஸ்லாம் வந்து b. ஓகேவா? இந்த தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் 27 வந்து உள்ளே இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது -27 வரும். இதோட நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன 3, அதாவது xyz தான் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நெக்ஸ்ட்டு a தனியாக x தனியாக b தனியாக எழுதிக்கலாம். a வந்து அந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட், x வந்து அதோட வேரியபிள்ஸ், b வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு இருக்கிற நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இதை வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் வந்து a எழுதி ஒரு ஸ்லாஷ் போட்டு b எழுதிக்கணும். ஸோ a எழுதியாச்சு, ஒரு ஸ்லாஷ் போட்டு bயும் எழுதியாச்சு. இப்போ வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட் படி நம்ம வந்து இந்த டயகனல்ஸில் வந்து 0 கொண்டு வரணும். இங்கே 0 கொண்டு வரக்கு என்ன பண்ணலான்னா, R1 வந்து ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R2லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். இங்கே 0 கொண்டு வரக்கு வந்து R1 வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு R3லேருந்து R1 மைனஸ் பண்ணும்போது இங்கே 0 கிடச்சிரும். ஸோ R2 சேஞ்ச் டு R2 மைனஸ் 2 இன்ட்டு R1, R3 சேஞ்ச் டு R3 மைனஸ் 3 இன்ட்டு R1. R1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. R1 வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். R2 வந்து R2 இங்கே எழுதி நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு R1, R1 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். 2 1s are 2, minus 1 into 2 minus 2, 1 into 2 2, minus 9 into 2 minus 18. இப்போ இதை மைனஸ் பண்ணணுங்கிற சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து சிம்பிள் மாற்றிக்கலாம். இங்கே ப்ளஸுக்கெலாம் மைனஸ், மைனஸ்க்குலாம் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு. இப்போ 2ல் -2 போச்சுன்னா 0, -2 + 2 இதுவும் 0 தான், 2 -2 இதுவும் 0 தான், -18 + 18 இதுவும் 0 தான், எல்லாமே 0 தான் வருது. ஸோ R2ல் வந்து எல்லாமே 0 தான். நெக்ஸ்ட் R3 எழுதிக்கலாம். R3 வந்து 3 - 3 3 -27 அது இங்கே எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 3 இன்ட்டு R1, R1 வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 1 3s are 3, -1 into 3 -3, 1 into 3 3, -9 into 3 -27. இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணணுங்கிறதுனால இங்கே சிம்பிள் மாற்றிக்கலாம். ப்ளஸுக்கெலாம் மைனஸ், மைனஸ்க்குலாம் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ப்ளஸ்ஸு. இப்போ 3ல் 3 போச்சுன்னா 0, -3 + 3 0, இது -3 + 3 -3 0, -27 + 27 0. R3க்கு 0 தான் வருது. ஸோ R3 எல்லாமே வந்து 0. இப்போ இதோட P(a) என்னது? P(a)னா இதோட ரேங்க் என்ன? எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குதோ அதான் வந்து இதோட P(a). ஏன்னா இது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குது? 1. ஸோ P(a) வந்து 1, இங்கே 1 தான் வரும். அதேமாதிரி P(a/b) இது ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா இதுக்கும் என்ன தான்? நான்-0 ரோஸ் 1 தான். அப்போது P(a/b) இதுக்கும் வந்து 1. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவல். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது? 3. ஆனால் நமக்கு வந்து நான்-0 ரோஸ் வந்து 1 தான் இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற ரெண்டுக்கும் வந்து நம்ம வந்து y = sன்னு எடுத்துக்கலாம், z = tன்னு எடுத்துக்கலாம். இப்போ y = x s-ம் z = t-யும் வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x-க்கு பதிலாக x எழுதிட்டு y-க்கு பதிலாக இந்த s, ஸோ -x ப்ளஸ் z-க்கு பதிலாக இந்த t ஈக்குவல் இந்த -9. இப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றது எல்லாமே வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகுது. ஈக்குவல் அந்த சைடு இருக்கிற இந்த -9 ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் இந்த -x வந்து அந்த சைடு போகும்போது +s, இந்த t வந்து அந்த சைடு போகும்போது -t. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? x = -9 + s - tன்னு கிடச்சிருக்குதா? ஸோ we get x = -9 + s - t, y = நம்ம sன்னு எடுத்துருந்தோமா? ஸோ s, z = t தான் நமக்கு கிடச்சிருக்குது. s and t are parameter. ஸோ the solution set is 2 parameter. அதாவது நம்ம ரெண்டு இதுக்கு பதிலாக நம்ம வந்து s t எடுத்துருக்குறோம். ஒரு ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடச்சிது, மற்ற ரெண்டுக்குமே எடுத்துருக்கனால இது வந்து 2 parameter family of solution. It is consistent. இது கன்சிஸ்டன்ட். ஏன்னா வந்து P(a)வும் P(a+b) இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் இது வந்து கன்சிஸ்டன்ட் தான். ஸோ இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதுக்கு வந்து மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எழுதிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.